ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பான்டானா ஸ்போர்ட்டி ஃபினான்ஷியல்ஸ் 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம இப்போ அதை எடுத்து பேசுகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து போன குவார்ட்டருக்கோ இல்லாட்டி இந்த வருஷம் ஆரம்பத்தில் 2024 ஆரம்பத்தில் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையா இல்லாட்டி செகண்ட் குவார்ட்டர்லேயே வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிஸ்னஸை பற்றிலாம் நல்லா பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இவங்களுக்கு வந்து அப்போவே வந்து ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் போகிறாங்க. ஸோ அதனால புக் வேல்யூ இபிஎஸ் எல்லாமே ஆல்ட்ரு ஆகுங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அது வந்து நெகட்டிவ் இபிஎஸ்ல இருக்குது. அதனால பெரிய லெவலில் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது சப்சிக்வெண்ட்டாக இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு எகைன் திருப்பி அடுத்த வருஷத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வந்து அலாம் எடுத்துக்க வேண்டியது, இது வந்து ஏஎஸ்எம் சர்வேலன்ஸில் இருக்குது, அடிஷ்னல் சர்வேலன்ஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு எடுக்கும்போதே கேபிட்டல் உள்ள நம்ம சிஓ உள்ள போகும்போது திருப்பி வந்து அது லெண்டிங் கொடுத்துட்டு இமீடியட்டாக நமக்கு வந்து அதுலேருந்து ரிட்டர்ன் வருமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பிக்கப் ஆகும். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கு ஏதோ சம் அமௌண்ட் உள்ள ஃபண்டு மொபைலைஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது லைபிலிட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அதுக்கான ரிட்டர்ன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. அதனால எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், நியூட்ரல்னு சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நல்ல டவுன் ட்ரெண்ட் தான். அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 534ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 363 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ். இப்போ இந்த ஈக்விட்டிக்கு எவ்வளவு லைபிலிட்டி இருக்கோ அந்த லைபிலிட்டி இதில் லாங் டேர்ம் மாத்திரம் தான் சேர்த்துருப்பாங்க, ஷார்ட் டேர்ம் சேர்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த டெப்டை வந்து இந்த 2.6 வந்து இது அப்படியே 100% மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா புக் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ புக் வேல்யூ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். இப்போ கரண்ட் புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சைட்டில் பார்க்க முடியாது. screener.inல செக் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேருந்து நம்ம 5 டைம்ஸ் அப்படி நம்ம பண்ணும்போது இப்போ நான் இதில் எனக்கு 500 இருக்குது, 511 இருக்குது. நம்ம டெப்ட் 2.6 அது 3 கழிச்சா கூட 508, அதனால 500 ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். அப்போ அதுக்கு வந்து 5 டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் 2500க்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் கரெக்டாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மேலே ஏறாது. கிராஜுவலாக அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கணும். டிடிஎம்மும் இருக்கணும், சரி இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கணும். டக்குன்னு ஜிக்ஸாக்கெல்லாம் போனாங்கன்னா டக்குன்னு ஏற்ற மாட்டாங்க. அது ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து பிஇ வந்து 27.2 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவுமே எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே வரணும். இது அட்ஜஸ்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் இபிஎஸோட லெவல் வந்து இபிஎஸோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஸ்டேபிள் ஆகணும். இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னாக்க அது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கணும். அப்படி மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது டக்குன்னு 2000 ரூபா சீக்கிரமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ வந்து இவங்க அட்ஜஸ்ட் ஆகி வரப்போகிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 7 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் பை சொல்லியிருக்காங்க, 3 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம். 2024 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 578% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ தான் இருக்கு. இதுவும் வந்து நமக்கு நல்லா இருக்கு. இப்போ 5 இயர்ஸ் சிஜிஆர் 67.7 இருக்கிறான். ஆனால் 3 இயர்ஸ் சிஜிஆர் பார்த்தோம்னா மைனஸில் போயிருக்கிறான். அப்போ இது வந்து கீழே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆக போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா 3 இயர்ஸில் குறையுது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸில் தான் நமக்கு தெரியும் குறையா இருக்குது. 5 இயர்ஸ் ஆவரேஜில் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது. 3 இயர்ஸ் ஆவரேஜில் உடனே கொஞ்சம் சீக்கிரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இது குறையுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இது இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு கூட, அதாவது பிஸ்னஸில் வந்து இன்கம் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு கூட மேலே ஏறலாம். அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் பெரிய லெவலில் அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்குலாம் வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு தான் வெயிட்டேஜ் கூட. அதனால அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 இயர்ஸில் 37.6 இருக்குது.
அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 10.9 இருக்குது. அதுவும் குறையுதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக அது நம்ம அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி மெயின்டைன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் அடுத்த குவார்ட்டர் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயரில் தான் நமக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு வந்து இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 14% 5 இயர்ஸ் ஆவரேஜாகவும் 3% 3 இயர்ஸுக்கு வந்து 9.9% வந்து ஆவரேஜாகவும் சிஜிஆர் இருக்குது. இது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குது. இப்போ இதே இது வந்து ஆனுவல் ரிசல்ட்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 2024 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் 3965% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 71.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க. இப்போ இவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 59, எபிட் மார்ஜின் 63, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 20. எல்லாமே ஹையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது சஸ்டைனபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2023ல் 1.7 இருந்த இபிஎஸ் 2024ல் வந்து 70.4 வந்திருக்கு. அப்போ அடுத்த வருஷத்துக்கு 70+ போனால் மாத்திரம்தான் இது அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத எடுக்கலாம். அதை காட்டிலும் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அது கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது தடாலடியாக ஏறி இருக்குது, இது இப்போ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்சிக்வெண்ட்டாக அந்த பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பீட் பண்ணா அப்படின்னு சொன்னால் இது 2000 ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ 2025க்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 160% வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் -41க்கு போகுது, ஹை எஸ்டிமேஷன் -9க்கு போகுது. இது வந்து பார்த்தோன்னா போன தடவை எவ்வளோ 70 டைம்ஸ், கிட்டத்தட்ட 70 டைம்ஸ். நாம் அது ₹1 வச்சுக்குவோம். ₹1 ₹70 போயிருக்குன்னா 70 மடங்கு ஏறி இருக்கிறான். அப்படி ஏறினவன் திடீர்னு அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு 150 மடங்கு குறையிறான். அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம 150%, 1.5 மடங்கு கீழே குறையிறான். அப்படிங்கும்போது நம்ம வந்து இது இன்னும் இப்போ உடனே எந்திரிக்குமாங்கிறத யோசிக்கணும். அதே சமயத்தில் இப்போ இவன் இந்த மைனஸுக்கு உண்டான எஸ்டிமேஷனுக்கு இப்போவே கீழே அடிச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொன்னாக்க 2026க்கான என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பேஸ் பண்ணி மார்ச் மாதத்துக்கு பிறகோ ஜூன் மாதத்துக்கு பிறகோ ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 2026க்கு 64ஆகவும் ஹை எஸ்டிமேஷன் 109ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ 64ன்னு வந்தாலே பாருங்கள் 100%க்கு மேலேயே ஓடியாந்துருது. 41% 0, அதுக்கப்புறம் 40%, 100%க்கு வந்தால் 41, அதுக்கும் மேலே போகுதுன்னா 120%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா எகெயின் திருப்பி இப்போ எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அதில் பாதி தூரமாவது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். சரி, இப்போ இவனோட இப்போ இருக்கக்கூடிய இதில் பார்ப்போம். இது வந்து ரிவிஷன் எஸ்டிமேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இபிஎஸ் வந்து ரிவிஷன் எஸ்டிமேஷன்ஸ் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு ரிவிஷன் இப்போதைக்கு இல்லை. 60 நாளைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி மைனஸ் வந்து 20% கீழே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 30 டேஸுக்கு முன்னாடியுமே வந்து 20% கீழே ₹20 இல்லை ₹20 கீழே இறக்கி வச்சிருக்கிறாங்க. 7 டேஸ்க்கு முன்னாடி 64ன்னு சொல்லி ஏற்றிருக்கிறாங்க. அப்போ ரீசெண்டாக 64 ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதுக்குன்னா 2026க்கு 25க்கு இல்லை 25க்கு மைனஸ் போட்டாங்க. 26க்கு வந்து 64 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் டைனமிக், அடுத்தடுத்து அந்தந்த குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இவங்களோட குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். இந்த குவார்ட்டரில் எப்படி இருக்குது, ஏன்னா கரண்ட்டாக இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா குவார்ட்டர்லி தான் நம்ம பார்க்கணும். அப்போ Q2Q இது செப்டம்பர் மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் -272ன்னு போயிருச்சு. குவார்ட்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா 10.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது 30 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸில் போயிருச்சு, -216ன்னு போயிருச்சு. அதனால அது கீழே அடிச்சு இறங்கிட்டா. இனிமேல் அடுத்து டிசம்பர் குவார்ட்டருக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். டிசம்பர் குவார்ட்டரில் பேட்டர்ன்லாம் நம்ம இதில் அசஸ் பண்ண முடியல. அதே மாதிரி இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க 30.3 மைனஸ்ல போயிருச்சு. 30.3 மைனஸ்ல போயிருச்சு. அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 61. ஸோ இப்போ இந்த இடத்துல 70 வச்சிருந்தவன் 61க்கு வந்த உடனேயே குறையுதுன்னு சொல்லிட்டு இறக்க ஆரம்பிச்சிடும். அது ₹10 குறையுது. ₹10 1.5 1.5%. ஆமா, 10% கிட்டக்க குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இது அதுவும் குறைஞ்சு கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் குறைஞ்சிருச்சு.
15 நாங்க 60, 13 நாங்க 52, கிட்டத்தட்ட 4 டைம்ஸ்க்கு மேல குறைஞ்சிருச்சு. 13 65, 4.5 மடங்குன்னு வச்சுக்கலாம். 4.5 மடங்குக்கு மேல குறைஞ்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கீழ படுக்க போட்டுருவாய்ங்கங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஸோ இப்ப வந்து அடுத்தது என்ன பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட சஸ்டெயின் பண்ணணும். அதாவது 13.4ங்கிற அந்த இத சஸ்டெயின் பண்ணணும். அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, குரோத் ஆஸ்பெக்ட் நெகட்டிவா போயிருக்காது. அட்லீஸ்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும். இல்லாட்டி ஸ்டேபிளா இருக்கும்னு வச்சுக்குவோம். நியூட்ரலா இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்ப எது எக்ஸிட் ஆக போகுதுன்னா 17.9 எக்ஸிட் ஆக போகுது. 17.9 எக்ஸிட் ஆக போகுதுன்னா 17.9 இவன் எடுக்கணும். அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னா 2 பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த குவார்ட்டருக்கு 30.3 மைனஸ் இருந்தது. பாசிட்டிவா மாறி இருக்குங்கிறது ஒரு பூஸ்ட். பிளஸ் 17.9 போட்டுட்டு இந்த 13.4ங்கிற இந்த பெர்சன்டேஜ் இந்த growth ஆஸ்பெக்ட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கு மேல எடுத்தான்னா அது கூடுதல் போனஸ். ஆனா அதுக்கு பதில அவன் எகைன் திருப்பி இப்ப எடுத்த மாதிரி நெகட்டிவாவோ இல்லாட்டி 10க்கு கீழேயோ எடுத்தான்னா இது இன்னும் கீழே கம்மியாயிரும். இன்னும் கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் கீழே படுக்க போட்டுருவாங்க பிரைஸை. ஸோ இப்போ இது வந்து அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வரட்டும். எப்போ வருதுன்னு தெரியல. பட் எப்போ அது வரட்டும். வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து எந்த நல்ல முடிவையும் நம்ம எடுத்துக்கலாம். எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து 0.51% இறக்கி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.19% இறக்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். நமக்கு வந்து 13.5ன்னு வருது. ஏபிஎஸ் வந்து டிடிஎம் வந்து குமுலேட்டிவ் ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா -22.5 இருக்கு. அப்போ அவன் -22.5க்கு எடுக்க போறானா, இல்லை அடுத்த குவார்ட்டருக்கும் நெகட்டிவாக கொண்டு வந்து 40 -41ன்னு கொண்டு போய் வைக்க போறானான்னு தெரியல. எனவே நம்ம வந்து ப்ரைஸ் என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தடவை மைனஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நிறைய இடத்துல எல்லாம் மைனஸ் வந்துடும். நம்ம இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்ப்போம். எக்ஸ்பெனன்ஷியல்ல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கிற தகவல்களை தூக்கி நான் வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து அதிகபட்சமா ஏறுறதை பத்தி பேசுவோம். சார்ட்லயே நம்ம பேசிக்கலாம். எந்த இடத்துல ஏறினா எந்த இடத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சார்ட்ல பார்க்கலாம். இப்ப சார்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்ணியிருக்கிறான், இவன் வந்து நம்மளுடைய சைக்கிள்ல இருக்கக்கூடிய லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறோம். இவன் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு R1 நம்ம போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல R2 அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல நடுவில் ஒரு சின்ன கரெக்ஷன் போயிருக்குன்னு வச்சுக்குவோம். டவுன் ட்ரெண்ட் எங்க இருந்து டர்ன் ஆயிருக்கிறான்னா S1 உடைய டாப் லைன் 297ங்கிற அந்த ரேஞ்சு கிட்டக்க 10 ரூபாய்க்கு முன்னாடியே அவன் வந்து எடுத்து ஒரு கரெக்ஷன் போயிருக்கிறான். ஆனா இந்த கரெக்ஷன் சஸ்டைனபிளா அப்படின்னு சொன்னா இது ஒரு புல் பேக் ஆக்ட் ஆச்சுன்னா மேல போகும். புல் பேக் ஆக்ட் ஆகிட்டு அடுத்த குவார்ட்டருக்கு வந்து பாசிட்டிவ் இபிஎஸ் எடுக்கணும். அதுவும் மினிமம் 17.9க்கு மேல எடுக்கணும். 18 மினிமம் 18 எடுக்கணும். அப்படி எடுத்தான் அப்படின்னு சொன்னா மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 17.9 18 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். 18க்கு கீழே எவ்வளவு எடுத்தாலும் சப்சிக்வெண்டா சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்படி கீழே இறங்குது அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்டா இவன் கீழே இறங்குனா என்ன நல்லா வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா S1 அடுத்த சப்போர்ட் 1 பார்த்தோன்னா 297ல இருந்து 235. இவன் ஆல்ரெடி 305ல இந்த ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ இவன் சப்சிக்வெண்டா கீழே இறங்கினான்னா 297ல இருந்து 235. S1ஐயும் உடைச்சிட்டான்னா S2 182ல இருந்து 138. அதுக்கும் கீழே வந்தது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்ட் பிரைஸ் 102. அதை உடைச்சிட்டான்னா அடுத்தது 75க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 70க்கு ஒட்டி கீழே இறங்குனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த லெவலுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சப்சிக்வெண்டா 2 குவார்ட்டர்லையும் இவன் வந்து பாசிட்டிவ் கொண்டு வராம இபிஎஸோடது பாசிட்டிவ் ரிசல்ட் கொண்டு வராம நெகட்டிவ் ரிசல்ட் கொண்டு வந்தான்னா இந்த 100 கீழே உடைச்சுன்னா கீழே இறங்கிட்டு 73 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துருச்சு. அந்த எஸ்டிமேஷன் எல்லாம் பீட் பண்ணி கொண்டு போறாங்க. பாசிட்டிவான பீட்டு அவன் -41 சொல்லியிருந்தா அதெல்லாம் அடிச்சு தூக்கலப்பி கொண்டு போறோம், 60க்கு மேல கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க R2 546ல இருந்து 652 R2 ஜோன். அது உடைச்சு போறான்னா 824க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ கீழே இறங்கினான்னா எவ்வளோ இருக்கணும், மேலே ஏறினான்னா நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் S1 சப்சிக்வெண்ட்டாக இறங்குது, கண்டினியூவாக இறங்குது அப்படின்னு சொன்னால் S1 297ல இருந்து 235, S2 182ல இருந்து 138. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து 102. 102 உடைச்சிட்டான்னா கீழே 70 75 அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மேலே ஏறினாங்க அப்படின்னு சொன்னா R2 546ல இருந்து 652. அதுக்கு மேல உடைச்சு போறான்னா 824. இப்ப இவனை நான் வந்து இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்துறேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி எப்படி இருக்கு, இங்க ஆரம்பிச்சு ஒரு ஹை போயிட்டு திருப்பி இப்ப லோ இறங்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்.
நார்மலா ஃபினான்ஸ் கம்பெனி இந்த மாரி கொஞ்சம் லோ இபிஎஸ்எஸ்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா ரூ. 30 ரூ. 40 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஈவன் நெறைய பேங்க்லாம் பார்த்திருப்போம். சிங்கிள் டிஜிட் கூட வந்திருக்கும். சரி, இப்ப இவனோடது பார்த்தோம்னா, இங்கேருந்து பார்த்தா என்னமோ ஃப்ளாட்டா இருக்கிற மாரி இருக்கும். நம்ம வந்து முதல்ல ட்ரெண்ட் லைன் போடுவோம். ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னாக்க இப்படி இருக்கு. அப்ப அவன் அடுத்த தடவை ஏறுறான் அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து அவன் எவ்வளவு தூரம் எந்த இடத்துல ஏறுறானோ அந்த ட்ரெண்ட் லைனோட எட்ஜ் இந்த மாரி தான் வாய்ப்பு இருக்கு. ரூ. 1000 அப்படிங்கிற வாய்ப்பு தான் இருக்கும். நமக்கு வந்து எக்ஸல்ல வந்து 1052 அப்படிங்கிற சைக்கிள் இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்த முட்டுற லெவலுக்கு வந்தான்னா 1100 இதுல காட்டுது. இந்த இதுல 1100ன்னு காட்டுது. அந்த ரேஞ்சு இது. ஆனா நமக்கு 1052 எக்ஸாக்டா அதுல முட்டணும்ல, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அது மாதிரி இருக்கும். இது வந்து ட்ரெண்ட் லைன்ல. அப்ப கீழே எவ்வளவு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, எஸ்டிபியை உடைச்சிட்டான்னா 73க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இந்த சைட்ல மைனஸ்ல போகாட்டி கூட 73, 74 இந்த ரேஞ்சுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்ப இவன் எப்படி வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேரலல் போடுவோம். இப்ப பேரலல் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் இந்த டெக்னிக்கலா பேரலல் பார்க்க போறதுனால இந்த பிரைஸ் ரேஞ்சை வந்து நான் கொஞ்சம் ஹைட் பண்றேன். ஹைட் பண்ணிட்டோம்னா நம்ம பேரலல் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பேரலல் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்ப இவனுக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ப்ளூ கலர் கோடை தொடுறதுன்னா 233க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கீழே அடிச்சு இறங்கினா செல்லிங் ப்ரெஷர் வீக்லியில பார்த்தோம்னா செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியா இருக்கு. மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு செல்லிங் ப்ரெஷர் தான் ஜாஸ்தியா இருக்கு. இதை வந்து இந்த பாயிண்ட் உடைச்சிட்டானா 233, அதுக்கு கீழே வந்தானா 102க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறத ஆன் பண்ணி பார்ப்போம். கரெக்டா 297ல இருந்து 235. ஸோ இப்போ இந்த பேரலலோட பாட்டம் லைன் வந்து 235க்கு கட் ஆகுது. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை உடைச்சு கீழே போறான்னா 182ல இருந்து 138, அதுக்கும் கீழே வந்தானா 102 உடைச்சிட்டான்னா கீழே ஓடியாந்துரும். ஸோ இதுல வந்து ரிக்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபிளாட்டா தான் இருக்கிற மாதிரி காட்டும். ரிக்ரெஷன் பார்த்தா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி காட்டும். பட் பேரலல் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். அப்ப இது வந்து கீழே இன்னும் 233க்கான வாய்ப்பு இருக்கு. 233 கீழே உடைச்சான்னா 102, 73, 50க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்ப இவனை நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த மாதிரி பேரலல் போட்டுட்டு இப்போ வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போறான் அப்படின்னு சொன்னா 50% அந்த இது வந்து நடுக்கோடு வந்து 50%. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல இருக்குனாக்க இந்த ரெசிஸ்டன்ஸோட அப்படியே திரும்புறானான்னு பார்க்கணும். அப்ப என்ட்ரி வந்து இந்த 233ல வந்து மேல திரும்பும்போது நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். திரும்பும்போது என்ட்ரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பேரலல் லைனோட மிட் பாயிண்ட் தான் நம்ம வந்து லெவல் ஹைட் பண்ணிட்டோம். அது 722 இப்போ இருக்கு. அந்த லெவல்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதோட திருப்பி டவுன் ட்ரெண்ட் தான்னாக்கா அதோட கீழே திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதை உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னா இந்த சைடு நமக்கு வந்து பார்க்கும்போது 1100, 1200க்கான வாய்ப்பை காட்டிக்கிட்டு இருக்கு பேரலல்ல. அதனால இதை கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணும். 235க்கு வருதான்னு பார்ப்போம். 235க்கு கீழே உடைக்குதாங்கிறதையும் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நெகட்டிவ் இபிஎஸ் ரிசல்ட் வந்து இப்போ கொடுத்துருக்கிறான். சப்சிக்வெண்டா அவன் பாசிட்டிவ் கொடுத்தா கூட 18க்கு மேலே எடுக்கும்போது தான் நமக்கு ஓரளவுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே எவ்வளோ எடுத்தாலும் சப்சிக்வெண்டா கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.